ஹாய், ஹலோ வெல்கம் டு ஃபிஷ் லவர்ஸ் தமிழ். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனையும், பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி எப்படிலாம் கேர் பண்ணிக்கலாம், எப்படி எப்படிலாம் கேர் பண்ணக்கூடாது, நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு தெரியாத நெறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபிஷ் டேங்க்ல ஒரு டேங்க் மேட்ச சூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது இப்போ நீங்க வந்து கோல்டு ஃபிஷ் சூஸ் பண்றீங்க அப்புட்ன்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஜீப்ரா ஃபிஷ்ஷையோ, கப்பை ஃபிஷ்ஷையோ சூஸ் பண்ணவே கூடாது. ஒரே டேங்க்ல விட போறீங்க அப்புட்ன்னா. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஃபிஷ் இருக்கு அப்புட்ன்னா, அது கூட ஜீப்ரா ஃபிஷ் விட்டீங்கன்னா, அந்த ஜீப்ரா ஃபிஷ் வந்து கோல்டு ஃபிஷ்ஷோட வாய்க்குள்ள ஈஸியா போய் மாட்டிக்கும். ஏன்னா, கோல்டு ஃபிஷ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கோல்டு ஃபிஷ் வந்து அதோட வாய திறந்து திறந்து மூடிட்டுருக்கும். அப்படி திறந்து திறந்து மூடும்போது, இந்த ஜீப்ரா ஃபிஷ் வந்து உள்ள போய் லாக் ஆகிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே நெறையா இருக்கு. அதனால நீங்க ஃபிஷ்ஷ சூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியல அப்புட்ன்னா, நீங்க ஈஸியா 2மே சேம் சைஸ்ல இருக்கிற மாரி ஃபிஷ்ஷ சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2மே சேம் சைஸ்ல இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. ஒரு ஃபிஷ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, இன்னொரு ஃபிஷ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்புட்ன்னா மட்டும் தான் இந்த பிரச்சனை வரும். அதனால நீங்க மேக்ஸிமம் உங்க டேங்க்ல இருக்க எல்லா ஃபிஷ்ஷுமே ஒரே மாரி சேம் சைஸ்ல இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நீங்க ஃபிஷ் டேங்க்கு புதுசா ஒரு டேங்க் மேட் சூஸ் பண்ணும்போது, நீங்க அந்த டேங்க் மேட்ஸுக்கு எந்த ஒரு நோயும் இல்லாத மாரி பார்த்துக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடையில வந்து ஒரு டேங்க் இருக்கு அப்புட்ன்னா, அந்த டேங்க்ல ஏதாவது ஒரு மீனுக்கு ஒரு நோய் இருந்தாலுமே, அது வந்து மேக்ஸிமம் எல்லா மீனுக்குமே பரவிரும். அப்படி இருக்கும்போது, நீங்க மேக்ஸிமம் அந்த ஃபிஷ்ஷ சூஸ் பண்ணாதீங்க. அப்படியே நீங்க சூஸ் பண்ணணும், அந்த கடையில மட்டும் தான் அந்த ஃபிஷ் அவைலபிளா இருக்கு அப்புட்னாலுமே, அந்த ஃபிஷ்ஷ சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து, அத தனியா வச்சு க்யூர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க டேங்க்குள்ள விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்க ஃபிஷ் டேங்க் வந்து மேக்ஸிமம் கிளீனா இருக்கணும். அப்படி கிளீனா இல்லாம ஏதாவது டஸ்ட்டா இருக்கு அப்புட்ன்னா, உங்க ஃபிஷ்ஷுக்கு வந்து அ சில இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. சில ஃபிஷ் வந்து ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கும். அப்படி சென்சிட்டிவா இருக்கும்போது வந்து அந்த ஃபிஷ் வந்து இறந்து போறதுக்கான வாய்ப்புமே ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால நீங்க மேக்ஸிமம் உங்க ஃபிஷ் டேங்க் வந்து கொஞ்சம் நல்லா கிளீனா வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களால முடிஞ்சா ஃபில்ட்ரேஷன் வந்து உங்க ஃபிஷ் டேங்க்ல செட் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபில்ட்ரேஷன் வச்சிருக்கும்போது, அந்த ஃபில்ட்ரேஷன் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து இருக்கிற அழுக்க மேக்ஸிமம் அப்சார்ப் பண்ணிட்டு, அந்த டேங்க்க வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் வச்சிருக்கீங்க. அதாவது அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஹீட்டு வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஃபிஷ் வந்து ஹீட்டான டெம்பரேச்சர்ல தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அப்படின்னா நீங்க வந்து அந்த ஃபிஷ் டேங்க் வந்து கண்டிப்பா ஹீட்டர் செட் பண்ணியிருக்கணும். ஏன்னா, அந்த மாரி ஃபிஷஸ்க்கு ஹீட் டெம்பரேச்சர் லோ ஆச்சுன்னா, அது ரொம்ப லேசி ஆயிரும். அப்புறம் அதுக்கான டிசீஸுமே நெறையா வரதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. அப்படி ஒரு வேள நீங்க அந்த மாரி ஃபிஷஸ்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா அந்த ஃபிஷ் டேங்க் வந்து ஹீட்டர் செட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து, இந்த ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கீங்கன்னா அப்படின்னாலே நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் ஃபிஷ் டேங்க் மட்டும் வச்சுக்கிட்டு, அந்த டேங்க்ல வந்து எந்த ஒரு டெக்கரேஷனுமே ஆட் பண்ண மாட்டாங்க. சும்மா வெறுமனே வச்சுருவாங்க. அப்படி வச்சிருந்தா அந்த ஃபிஷ் வந்து எப்படி ஹேப்பியா இருக்கும்? இப்ப நம்மளே எடுத்துக்கிட்டோம்னாலே, ஏதாவது ஒரு ப்ளே பண்றதுக்கும், ஏதாவது ஒரு பொருள் இருந்தா தான் நம்மளால ஒரு அளவுக்கு நல்லா ஹேப்பியா இருக்க முடியும். அதுவே ஒரு ரூம்ல நம்ம போட்டு அடைச்சிட்டோம்னா, அந்த ரூம்ல வந்து எதுவுமே இல்லைன்னா, அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் அவுட்டா இருக்கும். அதே மாரி தான் ஃபிஷஸ்க்கும் இருக்கும். இப்ப அந்த ஃபிஷ் டேங்க்ல வந்து எந்த ஒரு பிளேஃபுல் டாய்ஸுமே இல்லைன்னா, கண்டிப்பா அந்த ஃபிஷஸ்க்குமே ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. அதனால நம்ம வந்து அந்த டேங்க்ல வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸோ, இல்ல ஹைடிங் ஸ்பாட்டோ வச்சிருந்தோம்னா, எந்த ஒரு ஃபிஷ்ஷுமே அங்க போய் அது கூட விளையாடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹேப்பியா ஹேப்பியா ஃபீல் பண்ணும். இப்ப நம்ம ஃபிஷஸ்க்கு என்ன ஃபீட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்போ நீங்க ஃபிஷஸ்க்கு பில்லட்ஸா ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க அப்புட்ன்னா, நீங்க தாராளமா பில்லட்ஸ் ஃபீட் பண்ணலாம். ஆனா எந்த தப்புமே இல்ல. ஆனா பில்லட்ஸ்ல வந்து ரொம்பவே செலக்டிவா, ரொம்பவே மினிமலான நியூட்ரிஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அத விட அதிகமா எந்த நியூட்ரிஷன்ஸுமே இருக்காது. அதுவே நீங்க லைவ் ஃபீட் சைட் போனீங்க அப்புட்ன்னா, லைவ் ஃபீட்ல வந்து ரொம்பவே அதிகமான நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்டின்னா, உங்க ஃபிஷ்ஷோட கலரையுமே பூஸ்ட் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாம ஃபிஷ்ஷோட குரோத்துமே ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க வந்து பில்லட்ஸ கம்பேர் பண்ணும்போது. இப்போ லைவ் ஃபீட் பண்றதுல என்ன ஒரு பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இப்போ லைவ் ஃபீட் வந்து ஏதாவது ஒரு இந்த பிளட் வார்ம் ஃபீட் பண்றீங்கன்னா, பிளட் வார்ம்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா, அது வந்து டைரக்ட்டா உங்க ஃபிஷ்ஷுக்கு போகும். ஆனா, அந்த பில்லட் சைட்ல வந்து அந்த பிரச்சனை இருக்காது. எல்லாமே ஆ ப்ராசஸ் பண்ணி தான் உங்களுக்கு தருவாங்க. இந்த லைவ் ஃபீட்ல இருக்கிற ஒரே பிரச்சனை தான், இது அந்த லைவ் ஃபீட்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா, அது வந்து உங்க ஃபிஷ்ஷுக்கு டைரக்ட்டா இன்ஃபெக்ட் ஆகும். அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு விட்டுரும் நம்ம டேங்க்க்கு. அதனால தான் இப்போ வந்து மேக்ஸிமம் யாருமே லைவ் ஃபீட் சைட் போகாம இருக்காங்க. உங்களால எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாம உங்களால ஒரு லைஃப் கிரியேட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, அத விட அது வந்து உங்க ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் நீங்க ஃபிஷ் டேங்க் வளர்த்தும்போது மெயினா டேக் கேர் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இத விட நெறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வேணா கீழ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதோட வீடியோ பார்ட் 2 போடுறேன். அப்புறம் இதே மாரி வேற ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அந்த வீடியோஸும் போடுறேன்.
அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.